கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவனுடைய செய்திக்கு நேராய் நாம் கடந்து செல்லுவோம். கர்த்தர் நம்மோடு கூட பேசுவாராக. செய்திக்கான ஆதாரமான வசனம் ரோமர் 8ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். ரோமர் 8:9. தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாய் இராமல் ஆவிக்கு உட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அல்லேலூயா. பக்கம் சொல்லுகிறேன். புதிய ஏற்பாடு 215வது பக்கம், வேதத்தின் கடைசி பகுதியில் இந்த வசனத்தை வாசிக்கும் போது கடைசி 2 வரி சொல்லுகிறது, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அல்லேலூயா அவருடையவன் அல்ல. எத்தனை பேருக்கு புரியுது? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. நல்லா புரிஞ்சுக்கோங்க. தேவன் நல்லவர். நேற்றைக்கு அபிஷேக ஆராதனை நடத்தின டோனவூர் பகுதியில் ஒரு 30 பிள்ளைகள் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதில் ஆண்டவரை குறித்து, ஆவியானவரை குறித்து ரொம்ப கேள்விப்படாத பிள்ளைகள் தான். ஒரு அரை மணி நேரம் அவர்கள் மத்தியில் பேசியிருப்பேன். கரெக்டாக புரிஞ்சு கேட்ச் பண்ணிக்கிட்டாங்க கர்த்தருடைய வார்த்தையை. அபிஷேகத்திற்காக சில பிள்ளைகள் மேலே கையை வைக்க முன்பதாகவே அவர்களுடைய தாகத்து நிமித்தமாய் கர்த்தர் அவர்களை அபிஷேகித்தார். அல்லேலூயா. அதில் ஒரு பையன் அபிஷேகத்தில் நிரம்பி துள்ளி வருவான். நீங்கள் பார்த்துருப்பீங்க. நான் சொன்னேன், நான் கை வைக்க முன்பதாகவே கர்த்தர் உங்கள் மேலே அபிஷேகம் பண்ணுவார், அது உங்கள் தாகத்தை பொறுத்து தான் அப்படின்னேன். அந்த சின்ன பையன் அவ்வளோ அழகாக அபிஷேகத்தில் நிரம்பினான். ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. கர்த்தர் இன்றைக்கும் தம்முடைய ஆவியை பிள்ளைகள் மேலே, மாம்சமான யாவர் மேலேயும் ஊற்றி கொண்டு இருக்கிறார். அதற்கு அதுவே சாட்சி. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு தேவனுடைய ஆவியானவரை குறித்து பெரியவர்களுக்கு பல நாட்களாக, வருடங்களாக நான் சொல்லி கொண்டே இருக்கிறேன். நீங்கள் எந்த அளவு தாகமாக இருக்கீங்கன்னு எனக்கு தெரியலை. என்னைக்கும் நம்முடைய சபையில் அபிஷேகம் இல்லாத சிலர் இருக்கீங்க. அவர்களை குறித்து நான் மிகவும் துக்கப்படுகிறேன், வருத்தப்படுகிறேன். எதற்காக என்றால், உங்கள் மேலே தேவனுடைய ஆவியானவர் இல்லையே என்று சொல்லி. வசனத்தை நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. இன்றைக்கு சமுதாயத்தில், தேசத்தில் நாம் பார்த்தாக்கி வேதத்தை எடுத்துட்டு சபைக்கு போனாலே அவங்க பேர் என்ன? கிறிஸ்தவர்கள். அவங்க எல்லாம் வேதக்காரங்க அப்படின்னு சமுதாயம் நமக்கு ஒரு பட்டத்தை கொடுக்கும். உலக ஜனங்கள் இப்படி ஒரு பட்டத்தை கொடுப்பாங்க. என்னென்னமோ சொல்லுவாங்க. அல்லேலியோ கூட்டம் அப்படிம்பாங்க, வேதக்காரங்கம்மாங்க, கிறிஸ்டின் அப்படிம்பாங்க, எல்லாம் சொல்லுவாங்க. ஆனா ஆண்டவர் முகத்தை பார்க்காமல் இருதயத்தை பார்க்கிறார். இந்த அபிஷேகம் என்கிற விஷயம் வரும்போது ஒருபடி மேலே போய் அவர் இருதயத்தையும் பார்க்காமல் என்னுடைய ஆவி அவன் பெற்றிருக்கிறானா என்று சொல்லி அவர் அதிக கவனத்தோடு அவர் பார்க்கிறார். ஆகவே அபிஷேகம் எவ்வளோ முக்கியம் என்கிறதை தேவனுடைய பிள்ளைகள் கவனிக்கணும். நேற்றைக்கு ராத்திரி ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தேன். ஆண்டவரை எப்படியாக இன்னைக்கு அபிஷேகத்தை ஆராதனையும் சரி, முடிவுலையும் சரி, ஒவ்வொரு ஜெப பகுதிகளில் அதிகமான அளவு ஊற்றப்படணும். அபிஷேகத்தினுடைய அளவு தான் நம்முடைய வாழ்க்கையின் அளவாக இருக்கும். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொல்லி. நான் எப்போதுமே ஆண்டவரிடத்தில் ஒரு பாத்திரத்தின் அளவாக என்னை அபிஷேகிங்கன்னு கேட்காமல், கடலத்தனையாய் அபிஷேகத்தை தாரும், நதியளவாய் தாரும், ஆறளவாய் தாரும், ஏரி அளவாய் தாரும் என்று சொல்லி கணக்கிட முடியாத அளவுக்கு கர்த்தருடைய அபிஷேகத்தை கேட்கிறேன். காரணம் என்னென்றால், எனக்கு தெரியும் அபிஷேகத்தினுடைய மதிப்பு இந்த பூமியில் சொல்லப்படுகிற வைரத்தின் மதிப்பை காட்டிலும் விலை உயர்ந்தது. கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி. ஆகையினாலதான் தாவீது விழுந்து போய் தேவ சமூகத்தில் மனம் திரும்பி ஜெபிக்கும் போது, ஆண்டவரே உங்க பரிசுத்த ஆவி என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதுங்க டாடி என்று சொல்லி கேட்கிறான். ராஜ்யத்தை கேட்கல, சிங்காசனத்தை கேட்கல, மறுபடியும் எனக்கு அந்த பொறுப்பை தாருங்கன்னு கேட்கல, அபிஷேகத்தை மறுபடியுமாய் கேட்டான். ஆண்டவர் மனம் இறங்கி
அவனுடைய பாவத்தை அவனுக்கு மன்னிக்கிறதும் அல்லாமல் பரிசுத்தாவின் அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்தார். அல்லேலூயா. என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது என்று சொன்னான். அபிஷேகத்துல மாத்திரம் அவனுடைய பாத்திரம் நிரம்பி வழியல, எல்லா ஐஸ்வர்யத்திலேயும் அவனுடைய பாத்திரம் நிரம்பி வழிந்தது. அபிஷேகத்தினுடைய அளவே உங்க வாழ்க்கையின் உயர்வுக்கான அளவா இருக்கும். ஸோ அபிஷேகம் ரொம்ப 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 முக்கியம். எல்லாமே தெரிஞ்சது தானே என்று சொல்லி நீங்க நினைக்கலாம். நான் என்ன நம்புகிறேன் அப்படின்னா, ஒரு விஷயத்த சிலருக்கு 2 முறை சொல்லும்போது பெருசா தோணாது. அதே விஷயத்தை 10 முறை சொல்லும்போது அந்த 10வது முறை சொல்லுகிற அந்த வார்த்தை நிச்சயமாய் திறக்காத இருதயமும் திறக்கும் என்று சொல்லி நான் கிறிஸ்துவுக்குள் நம்பி இதை மறுபடியும் சொல்லுகிறேன். இன்றைக்கு இந்த செய்தி வேளையில காதுள்ளவன் கேட்க கடவன். ஆவியானவர் சபைக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். நான் நம்பி பேசுகிறேன். இன்றைக்கு திறக்கப்படாத இருதயம் ஏசப்பாவின் நாமத்தில் இந்த செய்தி வேளையில திறப்பதாக. டிவி மூலமாய் பார்க்கிற உங்களுடைய இருதயம் திறக்கப்படுவதாக. செல்போன் மூலமாய் கவனிக்கிற இந்த வார்த்தைகளை கவனிக்கிற பிள்ளைகளுடைய இருதயம் ஆவியானவருக்காக இப்பொழுது திறக்கப்படுவதாக என்று நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆகவே நீங்க புரிஞ்சுக்கோங்க, பேர் கூட மாத்திருக்கலாம். பழைய பேர் வேற, புதிய பேர் வேறையா இருக்கலாம். பேர்னால கிறிஸ்தவர்களாக அறியப்படுகிறதை விட ஆவியினால் கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று அறியப்படுகிறதே நமக்கு மேன்மையாக இருக்கிறது. பரலோகத்தின் தேவன் அதை தான் பார்க்கிறார். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவனே அல்ல என்று ஆண்டவர் சொல்லிட்டார். ஆகவே ஆவியை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க நினைக்கலாம், நான் பெந்தேகோஸ்தேக்காரே, நான் சிஎஸ்சிக்காரே, நான் ஆர்சிக்காரே, இப்படி பல பிரிவுகள் பல சபை ஸ்தாபனங்கள் நம்மட்டில் இருக்கிறது. ஆனால் கர்த்தர் ஒரு நாளும் பெந்தேகோஸ்தேக்காரே சிஎஸ்ஐக்காரன் என்கிறதை அடையாளப்படுத்தாமல் என்னுடைய ஆவி இருக்கிறதா, என்னுடைய ஆவி இருக்கிறதா, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ளா இருக்கிறாரா, அதுதான் நம்முடைய அட்ரஸா இருக்கிறது. அதுதான் நம்முடைய முகவரி, அதுதான் நம்முடைய அடையாளம். ஆகவே ஆவியானவர் ரொம்ப முக்கியம். என்னை பொறுத்தளவுல ஆவியை பெறாதவர்களும் ஒண்ணுதான், ஆவியின் அபிஷேகத்தை பெற்று இழந்தவர்களும் ஒண்ணுதான். எத்தனை பேருக்கு புரியுது? சிலர் அபிஷேகத்தை பெறாம இருப்பீங்க, சிலர் அபிஷேகத்தை பெற்று மறுபடியுமாய் ஆவியானவரை பெற்றுக்கொள்ளாம ஆராதிக்கும் போது பிதாவை ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ளுகிற காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. அந்த அனுபவத்துக்குள்ளாய் போய் அவரை ஆராதிக்காமல் அபிஷேக அனுபவத்தையே இழந்திருப்பாங்க. அவர்களும் ஒண்ணுதான், அபிஷேகத்தை பெறாதவர்களும் ஒண்ணுதான். ஆகையினால அபிஷேகத்தை பெறாதவர்கள் இன்றைக்கு பெற்றுக்கொள்ள வேண்டும். அதே போல அபிஷேகத்தை பெற்று நான் இழந்திருக்கிறேன், ரொம்ப நாள் ஆச்சு, பெற்ற அன்னையோட சரி ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் நான் அபிஷேகத்தை பெற்றேன், ஏதோ ஒரு உபவாச ஜெபத்துல நான் அபிஷேகத்தை பெற்றேன், அதுக்கு பிறகு எனக்கு அந்த அனுபவமே இல்லை அப்படின்னு சொன்னா நீங்க புதுப்பிக்காமல் இருக்கவே கூடாது. நீங்க மறுபடியும் ஜெபித்து தாகத்தோடு கேட்கும்போது கர்த்தர் உங்கள் மேல் அபிஷேகத்தை ஊற்றுவார். ஒரு சின்ன பிள்ளைகள் என்ன தெரியும், அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை 1/2 மணி நேரத்துல புரிந்து தாகமாய் மாறி கர்த்தரிடத்துல கேட்கும்போது ஒரு சின்ன பையனுக்காக பரலோகம் இறங்குகிறது என்றால் நான் சொல்லுகிற உங்களுக்காக என் தேவன் எவ்வளவு இறங்குவார். ஹல்லேலூயா. நான் எப்போதுமே என் ஊழியத்தில் நடக்கிறத போட்டோ எடுக்கிறது, வீடியோ எடுக்கிறது அந்த பழக்கமே கிடையாது. நேற்றைக்கு நானும் எடுக்கலை, அங்கே உள்ளவங்க எடுத்து அனுப்புனாங்க. ஆனால் நல்லது, அதை சாட்சியை வைத்து பிரசங்கிக்க பிரயோஜனமாக இருக்கிறது. இல்லைன்னா அவர் அப்படிதான் அப்பப்போ சொல்லுவார் அப்படின்னு நீங்கள் சாதாரணமாக எடுப்பீங்க. நல்லது, அதை குரூப்லையும் போட்டு விட்டுருக்கோம் பாருங்க. தேவன் சின்ன பிள்ளைக்காக இறங்கினார், சிறு பையனுக்காக இறங்கினார். அதே பரலோகத்தின் ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்காகவும் இறங்குவார், உங்களுக்காகவும் இறங்குவார். ஆகவே ஆவியானவர் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், என்னைக்குமே நீங்க அந்த சபையில இருப்பீங்க அப்படிங்கிறது நான் சொல்லவே மாட்டேன். கர்த்தர் எங்க வைக்கிறாரோ அங்க இருங்க. ஆனா ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க, இந்த ஊர்ல இருந்து வேற ஊருக்கு போனாலும் சரி, இந்த சபையிலிருந்து வேற சபைக்கு போனாலும் சரி, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்க வைக்கிற சபைக்கே போங்க. அல்லேலூயா. இன்றைக்கு நான் உங்களை எந்த அனுபவத்தில் நடத்துகிறேனோ அதை விட நல்ல அனுபவத்தில் நடத்தக்கூடிய சபையை தேர்ந்தெடுத்து உபவாசம் போட்டு ஜெபித்து, ஆண்டவரே எனக்கு நல்ல சபையை
ஆவியில ஜீவனோடு இருக்கிற சபைக்கு என்னை கொண்டு போய் அங்க என்னை நடுங்க. அல்லேலூயா. ஆமா, நீரோற்ற அருகில நிற்கிற மரம் செழிக்கும். அல்லேலூயா. வனாந்தரத்துல நடப்பட்ட மரம் என்னைக்குமே செழிக்காது, வளராது, கிளைகள் இருக்காது, கனிகள் இருக்காது, அது பட்டே போகும். நீர்க்கால்களின் ஓரத்தில் நடப்பட்ட மரத்தை போல ஆவியானவருடைய நதி எந்த சபையில ஓடுகிறதோ, தயவா என்னை அங்கே நிலைநிறுத்துங்கன்னு கேளுங்க. 10 நாள் உபவாசம் போட்டாலும் பரவாயில்லை, ஆவியில ஜீவனோடு இருக்கிற சபையில போய் நீங்க சேருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை செழிக்க பண்ணுவார். இதை என்ன மறந்தாலும் இந்த வார்த்தையை ஒரு நாளும் மறக்காதிருங்கள். ஹல்லேலூயா. இது ரொம்ப 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 முக்கியம். நிறைய பேர் இன்னைக்கு சபையை பார்த்து சபையில சேருகிறது எப்படி சேருகிறார்கள் என்றால், அந்த சபைக்கு கல்ற தோட்டம் இருக்கா? ஹல்லேலூயா. உங்களுக்கு யாருக்கும் கல்ற தோட்டம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன், அதான் இங்க வந்திருக்கீங்க. நிறைய பேருக்கு கல்ற தோட்டம் இருக்கா? எவ்வளோ பேர் இருக்காங்க, எவ்வளோ பெரிய பெரிய ஆட்கள் இருக்காங்க, நமக்கு நல்லது கெட்டதுன்னா வருவாங்களா? இதை தான் நிறைய பேர் பார்த்து சேருகிறார்கள். நான் சொல்லுகிறேன், இந்த அனுபவம் முற்றிலும் தவறானது. எந்த சபையில் ஆவியானவருடைய வல்லமை ஊற்றப்படுகிறதோ, ஆவியானுடைய அபிஷேகத்தினுடைய நிறைவு இருக்கிறதோ, பரிசுத்த ஆவிக்குள் எந்த சபை உங்களை நடத்துகிறதோ, அந்த சபைதான் நீங்க சேர வேண்டிய சபை, நிலைத்திருக்க வேண்டிய சபை. அந்த சபையில தான் நீங்க ஆராதனைக்கு போகணும். அல்லேலூயா. பிதாவை ஆராதிக்கிறவர்கள் ஆவியோடு உண்மையோடு தான் ஆராதிக்க வேண்டும். இந்த அனுபவத்தில் இல்லாத எந்த இடத்திலையும் நீங்க போய் ஆராதிக்க விரும்பாதிருங்க. ஆகவே வீடுகளிலேயும் சரி, ஜெபிக்கும் போது, ஆராதிக்கும் போது, துதிக்கும் போது எவ்வளவு முடியுமோ பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்துல நிரம்புங்க. உங்க பாத்திரம் அனுதினமும் தேவ ஆவியினால நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும், நிரப்பப்படட்டும். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆவியில அனலாயிருங்கள் என்று சொல்லி. அது ரொம்ப 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 முக்கியம். ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, அவர் தூதர்களை காற்றுகளாகவும் ஊழியக்காரர்களை அக்கினி சோலையாகவும் மாற்றுகிறார். ஒரு மனுஷனை அனலாக்குகிறவர் இந்த பரிசுத்த ஆவியானவர். ஒரு ஊழியக்காரனை அக்கினி சோலையாய் மாற்றுகிறவர் உங்களுக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர். இந்த வேலையெல்லாம் செய்கிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். அவரால் மட்டுமே இதை செய்ய முடியும். பரலோகம் ஆவியானவரை அனுப்பினார், அது சும்மா இருக்காது. தேவன் எதை எதை செய்தாரோ அதெல்லாம் அதுல ஒரு மேன்மை இருக்கிறது, மேன்மை இருக்கிறது என்கிறதை தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க. சபைக்கு பரிசுத்த ஆவியானவர் தேவன் தந்திருக்கிறார், விளையாட்டாய் பார்க்க வேண்டாம். பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை கர்த்தர் சபைக்கு தந்திருக்கிறார், அதை சாதாரணமாய் பார்க்க வேண்டாம். அந்த பரிசுத்த ஆவியை குறித்து இன்னும் சில காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தரனை அபிஷேகத்தின் இடத்துல நிறுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவார். நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆராதனை இதுவரையிலும் இரட்டிப்பான அபிஷேகத்தை பெற்றீர்கள். இப்பொழுது இருக்கிற அபிஷேகத்தை காட்டிலும் இன்னும் இரட்டிப்பான அபிஷேகத்தை செய்தி வேளையிலையும் கர்த்தர் உங்கள் மேல ஊற்றுவார். ஆராதனையின் நிறைவிலையும் உங்கள் மேல ஊற்றுவார். இந்த இடத்துல இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய பாத்திரங்களும் அது நிரம்புவதாக, நிரம்புவதாக, பரிசுத்த ஆவியின் வல்லமையினால நிரம்புவதாக. இந்த பரிசுத்த ஆவியானவர் பவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பவர். இந்த பரிசுத்த ஆவியானவர் சாதாரணமான ஏதோ ஒரு ஆவி அப்படிங்கிற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணக்கூடாது. இது நம்முடைய பலம், இது நம்முடைய பவர், இவர் நம்முடைய அதிகாரம், இவர் நம்முடைய மேன்மை, இவர் நம்முடைய மகிமை. இப்படி ஆவியானவரை பாருங்க. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இப்ப இந்த ஆவியானவர் ஒரு மனுஷனுக்குள் இல்லை அப்படின்னா என்ன நடக்கும் அப்படின்னா, அதே ரோமர் 8:11 வாசித்தால், அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. உயிர்ப்பிப்பார். யார் உயிர்ப்பிப்பார்? பிதா அல்ல, குமாரனாகிய இயேசு அல்ல, அவர்களுடைய ஆவியானவர் உங்களை உயிர்ப்பிப்பார். அல்லேலூயா. நல்லா கவனிக்கணும். இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய
ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். அப்போ கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற நம்முடைய ஆவியினாலே சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த சரீரம் ஒரு நாள் உயிர் தெழும்? இயேசு கிறிஸ்து வரும்போது கிறிஸ்துவுக்குள்ளாய் நாம மரித்து அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழணும். கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழாமல் கிறிஸ்துவுக்குள்ளாய் மரிக்க முடியாது. எத்தனை பேருக்கு புரியுது? நான் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழுகிறேன், நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் வாழுகிறீர்கள். உங்க பூமிக்குரிய நாட்கள் முடிகிறது வரையிலும், கடைசி மூச்சு வரையிலும் நீங்க கிறிஸ்துவுக்காகவே வாழ்ந்து மரிப்பீர்களானால் உங்க மரணம் கிறிஸ்துவை விட்டு வெளியே முடியல, கிறிஸ்துவுக்குள் உள்ள முடிந்திருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் நீங்க மரித்திருக்கிறீர்கள். ஆகையினால கிறிஸ்துவுக்குள் மரித்ததுனால நீங்க கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கவும் படுவீர்கள். அல்லேலூயா. சோ ஆண்டவருடைய வருகை தாமதிக்குமே ஆனால் நாம கிறிஸ்துவுக்குள்ளாய் மரித்திருந்தால் அவர் வருகையில நம்ம கிறிஸ்துவுக்குள் உயிர்ப்பிக்கப்படுவோம். உயிர்த்தெழுதலை எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. மரணம் எப்போதுமே கிறிஸ்துவ பிள்ளைகளுக்கு, தேவ ஆவியை பெற்ற பிள்ளைகளுக்கு மரணம் ஒரு முடிவல்ல, மரணம் புதிய வாழ்க்கையின் தொடக்கமாக இருக்கிறது. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அப்ப உயிர்த்தெழுதலை நாம நம்புகிறோம். உயிர்த்தெழுதல் எப்படி ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படுகிறது? எப்படி கிடைக்கும்? மரித்தவன் உயிரோடு எழும்பக்கூடிய சாத்திய கூறு அப்படின்னு பார்த்தா விஞ்ஞானத்துல சாத்தியமே கிடையாது. ஒவ்வொரு 24 மணி நேரத்திற்குள்ளாக அடுத்தடுத்த அழிவுக்கு நேராக அந்த சரீரம் போகும். மரித்து ஒரு நாள் ஆனாலே வாடை இல்லாத சரீரத்துல வாடை வந்துருது. அடுத்த ஒரு 24 மணி நேரத்துல புழுக்கள் வந்துருது. அடுத்த 24 மணி நேரம் போக போக உருதெரியாமல் தோல் முதலாய் முடி முதல் எல்லாமே அப்படியே போயிடும், திரவமா மாறிடும். இப்படி ஒவ்வொரு 24 மணி நேரத்தை அப்படியே கடந்து போக போக எலும்பு தான் மிஞ்சும். அதுவும் கொஞ்ச நாள்ல இல்லாம கூட போயிடும், இத்து போயிடும், மண்ணோட மண்ணா மக்கி போயிடும். இதுதான் வரலாறு. எது எப்படி போனாலும் உயிர்ப்பிக்கிற ஆவியானவர் உங்களுக்குள் இருந்தால் அழுகி போன இந்த சரீரம், மண்ணோடு மண்ணா மக்கி போன இந்த சரீரம் அவருடைய வல்லமையினால மறுரூபமாக்கப்படும். இயேசு கிறிஸ்துவினுடைய வருகையில மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு சேர்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. சோ கிறிஸ்துவினுடைய வருகையில நான் போகணும், கிறிஸ்துவினுடைய ராஜ்யத்துல நான் போகணும் அப்படின்னு விரும்புகிறவர்கள் ஒன்றை நல்லா கவனிக்கணும். ஆவியானவர் இல்லாம கிறிஸ்துவின் வருகையிலையும் நாம போக முடியாது. சோ ஆவியானவருடைய அபிஷேகம் எதற்கு அப்படின்னா, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வந்தால், நீங்க ஜீவனோடு இருந்தால் இவர் உங்களை மறுரூபப்படுத்துவார். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில என் நாட்கள் முடிந்து நான் அடக்கம் பண்ணப்பட்டிருந்தால் என் சரீரம் உயிரோடு எழும்பும். இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்து 3வது நாள் உயிரோடு எழும்பினது போல இதோ மரித்த உங்கள் சரீரம், அவருடைய சரீரத்தை உயிர்ப்பித்த ஆவியானவர் நம் சரீரத்தையும் எத்தனை வருடங்கள் ஆனாலும் சரி அவர் உயிர்ப்பிப்பார். இதுதான் வேலை ஆவியானவருக்கு. அப்ப அபிஷேகம் இல்லை அப்படின்னா ஜீவன் இல்லைன்னு அர்த்தம். அபிஷேகம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்தவம் பரலோகம் அங்கீகரிக்காது. அதை புரிந்துக்கோங்க. தேவ ஆவியானவர் அவ்வளோ முக்கியம். இன்னைக்கு நிறைய பேருக்கு அதெல்லாம் தேவையில்லை. ஏதோ போனோமா ஜெபம் பண்ணோமா வந்தோமான்னு இருக்கணும் அப்படிங்கிற அனுபவத்துல நிறைய இடத்துல சபையில இருக்கிறாங்க மக்கள். வசனத்தின்படிதான் தீர்ப்பு, வசனத்தின்படிதான் வாழ்க்கை, வசனத்தின்படிதான் ஆசீர்வாதம். இதை மிஞ்சியோ இதற்கு புறம்பாகவோ குறுக்கு வழியில நமக்கு எந்த நன்மையும் இல்லை. எத்தனை பேர் நம்புறீங்க? வசனம் தான் நம்மளை நியாயம் தீர்க்கும், வசனம் தான் நம்மளை நடத்தும், வசனத்தின்படிதான் பரலோகம் நம்மை ஆசீர்வதிக்கும். வசனத்திற்கு புறம்பாக ஆண்டவர் எதையும் செய்கிறவர் அல்ல, செய்வார் என்று தயவு செய்து நினைக்காதிருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க அபிஷேகம் இல்லாட்டாலும் நான் உயிர்ப்பிக்கப்படுவேன், அபிஷேகம் இல்லாவிட்டாலும் பரலோகத்தை எடுத்துக்கொள்ளப்படுவேன்? எத்தனை பேர் நம்புறீங்க? யாருக்காக அந்த நம்பிக்கை இருக்குதா சொல்லுங்க. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு சரியாகணும் வார்த்தையை கொடுத்து. அபிஷேகம் இல்லைன்னா என்னால உயிர்ப்பிக்கப்படவே முடியாது, என்னால மறுரூபமாக முடியாது.
ஆவியானவர் இல்லைன்னா பரலோகத்துக்கு போகவே முடியாது. ஸோ ஆவியானவர் ரொம்ப முக்கியம், ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை புரிந்து கொண்டு பரிசுத்த ஆவியில நிரம்ப நீங்க வாஞ்சிங்க. பரிசுத்த ஆவியானவரை தினந்தோறும் கேளுங்க. 10 கன்னிகைகளை குறித்து நம்ம பார்க்கிறோம். 5 பேர் புத்தி உள்ளவர்கள், 5 பேர் புத்தி இல்லாதவர்கள். புத்தி உள்ளவர்கள் போகும்போது எண்ணெயும் தீவெட்டியும் எடுத்துக்கொண்டு போனார்கள். புத்தி இல்லாதவர்கள் தீவெட்டியை மட்டுமே கொண்டு போனார்கள். எண்ணெய் எதற்கு சமம்? பரிசுத்த ஆவியானவருக்கு சமம். அக்கினி பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமை, தண்ணீர் பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமை, புறா பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்புமை. அப்போ எண்ணெய் இல்லாம போனவர்கள் அவருடைய வருகையில போக முடியல. எண்ணெயோடு போனவர்கள் அவுமை எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசித்தார்கள். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. இதுவே பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்ட வாழுகிற ஒவ்வொரு கன்னிகைக்கும் கிடைக்கிற மகாபரிய பாக்கியம். அல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்காகவும் தரங்க. நாங்க உங்களுக்காக VBSல உழைத்தோம், காணிக்கை கொடுத்தோம். நான் ரொம்ப வருஷம் பெந்தேகோஸ்து சபைக்கு போனேன் அப்படின்னு நீங்க தட்டுவீர்களானால் உள்ள இருந்து ஒரு சத்தம் வரும், ஒரு நாள் நான் உன்னை அறியேன் அப்படின்னு சத்தம் வரும். வந்துச்சா இல்லையா? ஒரு நாள் ஒன்னு அறியலப்பா. அப்ப அவர் எப்படி அறிந்து கொள்ளுகிறார் ஒரு மனுஷனை? கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. அப்ப யாரை அவர் அறிந்து கொள்ளுகிறார்? யாரை அவர் அறிந்து கொள்ளுகிறார்? கிறிஸ்துவின் ஆவியை யார் பெற்றிருக்கிறார்களோ அவரை தான் அவர் அறிகிறார். ஆகையினால நீங்க அழுது கேட்பீங்களோ, வேதனையோடு கேட்பீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா கேட்க போறீங்க. தேவ ஆவி எனக்கு தாருங்கப்பான்னு நீங்க கேட்க போறீங்க. சாதாரணமாய் நினைக்காதுங்க. உலகத்தின் முடிவின் விளிம்பில நாம நிற்கிறோம். எத்தனை பேருக்கு புரியுது? இதுதான் விளிம்பு. முடிவின் விளிம்பில நிற்கிறோம். கடைசி காலத்துல நிற்கிறோம். இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிற அந்த கடைசி நொடியில நிற்கிறோம். எவ்வளவுக்குள்ள நீங்க தாகமா கேட்பீங்களோ அவ்வளவுக்குள்ள பரலோகத்தின் தேவன் உங்க மேல அவருடைய ஆவியை ஊற்ற வாஞ்சையா இருக்கிறார். அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். நீங்க கவனிங்க. 1 தெசலோனிக்கேயர் 4:16 நாம வாசிக்க கேட்போம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடு வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். போதும். 282வது பக்கம், வேதத்தின் கடைசி 282வது பக்கம் கவனிங்க. அங்கே ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துனுடைய வருகையில முதலாவது யார் எழுந்திருப்பார்கள் அப்படின்னா கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள். அப்போ கிறிஸ்துவுக்குள் மரிக்கும் போது ஒன்ன கவனிக்கணும், அபிஷேகம் உடையவர்களாக இருக்கணும். வாழும்போது அபிஷேகம் தேவை, வாழ்ந்து முடிந்த போதும் அபிஷேகம் தேவை. மறுபடியும் உயிரோடு எழும்பக்கும் அபிஷேகம் தேவை, அவரோடு சேர்க்கப்படும் அபிஷேகம் தேவை, அவருடைய நித்திய வீட்டில் போய் வாழவும் அபிஷேகம் தேவை. ஸோ அபிஷேகம் பெந்தேகோஸ்து சபையில வந்தா மட்டும்தான் தேவை அல்ல, எல்லா இடத்திலையும் தேவை. அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அபிஷேகத்தை குறித்து பெருமைப்படுங்கள். ஒரு கன்வென்ஷன் கூட்டத்தில் நான் போய் அமர்ந்திருந்தேன். அப்போ ஒரு கூட்டத்தை நான் பார்க்கிறேன். கன்வென்ஷன் ஸ்டேஜில் CSI சபையை சார்ந்த ஐயர்வாள் இருக்கிறார்கள், நானும் இருக்கிறேன். முன்பகுதியில் CSS சபையினுடைய விசுவாசியும் இருக்குதாங்க. எனக்கு அந்த விசுவாசியை குறித்து நல்லா தெரியும். அவங்க ஆவிக்குரிய சபையில் ஆராதிக்கும் போது ஆவியில நிரம்பி கையை தட்டி சத்தம் அந்நிய பாஷைகளை பேசி ஆராதிக்கிறவர்கள். அல்லேலூயா. ஆனா இப்போ ஐயர்வாள் இங்க இருக்கிறாரு, ஏத்தல அந்த அம்மா இருக்கு. இங்க அபிஷேகத்தில் நடத்துகிற துதி ஆராதனை நடத்துகிற ஊழியர்
பயங்கரமா அபிஷேகத்துல நடத்துறாரு. அல்லேலூயா. இந்த அம்மா என்ன பண்ணிட்டு இருந்துச்சு தெரியுமா? அமைதியா இருந்துச்சு. கையை தட்டையில, பாட்டு சரியா பாடல. ஏன்னா நல்லா கையை தட்டி துதிச்சா அவர் வந்துருவாரு, பின்ன இவருக்கு கோபம் ஆயிரும். எத்தனை பேருக்கு புரியுது? புரியாத மாதிரியே பாக்குறீங்க பாருங்க. இதுதான் உங்களுடைய ஸ்பெஷல். அபிஷேகத்துல நிரம்பாம அந்த அம்மா தன்னை பார்த்துக்கிட்டு அந்த ஒரு கூட்டம். ஏன்னா நிரம்பிச்சுன்னா அவர் டென்ஷன் ஆயிடுவார் போல, என்னதான் தெரியல. பரிசுத்த ஆவியில நிரம்புகிறது பெருமையா எண்ணுங்க. பரிசுத்த ஆவியில நிரம்புகிறது பாக்கியமா எண்ணுங்க. யாரோ ஒருவரை பார்த்து இவ்வளோ மகிமைக்குரியவரை புறக்கணிக்காதுங்க. எனக்கு அன்னைக்கு ரொம்ப துக்கமா இருந்துச்சு. யாருக்காக யாரை தள்ளுகிறோம்? ஒன்று மாத்திரம் புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்த ஆவியானவர் வாசம் பண்ணுகிற தங்குகிற ஒரு கூடாரம் உண்டானால் அது உன்னுடைய சரீரம் மாத்திரமே. இதுதான் தேவனுடைய ஆலயம் என்று வேதம் சொல்லுகிறது. நீ யார கனம் பண்ண வேண்டும் என்கிறதற்காக, யார கனஹீனப்படுத்துகிறாய் என்கிற அறிவு உனக்கு வேணும். ஹல்லேலூயா. வாழ இடங்கொடு, உன்னை வாழ வைப்பார். வாசம் பண்ண இடங்கொடு, நீ இந்த தேசத்துல வாசமாய் இருப்பாய். அவர் உலாவ இடங்கொடு, நீ இந்த தேசத்தை சுதந்தரிப்பாய். அவர் உள்ள வரட்டுங்க, யாரையும் பார்க்காதுங்க. இன்னைக்கு பெந்தேகோஸ்து சபையில இருக்கிற சிலருக்கும் அதான். இங்க நம்ம சபையில கைதட்டி நல்லா ஆராதிக்கிறோம். வெளி சபையில போனா கூச்சமா இருக்குது, யோசனையா இருக்குது. வேண்டாம், நார்மலாவே ஆராதிப்போம். ஒன்று புரிஞ்சுக்கோங்க, எதற்காகவும் அவர் நமக்குள்ளாய் வாசம் பண்ணுகிறத நம்ம தடை பண்ணக்கூடாது. எத்தனை பேருக்கு புரியுது? எப்பவும் என் அப்பா எனக்குள்ள வரணும், நான் எப்பவும் என் வீட்டுக்குள்ள போக்கு எனக்கு தடையே கிடையாது. எத்தனை பேருக்கு புரியுது? அதே போலதான் நீங்களும் உங்களுக்கான வீட்டுக்குள்ள எப்ப வேணாலும் வாசமா இருக்கிறீங்க. அதே போலதான் நாமளும் தேவன் தங்குகிற வாசஸ்தலமா இருக்கிற எப்பவும் அவர் வரலாம். திறந்த உள்ளமா இருங்க. எப்போது அவர் எனக்குள்ளாய் வாசம் பண்ணணும், எப்போது எனக்குள்ளாய் உலாவணும், அவர் எப்போது எனக்குள்ளாய் வரணும். கர்த்தர் தான் ஆவியானவர். கர்த்தருடைய ஆவியானவர் எங்கேயும் அங்கே விடுதலை உண்டு என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆவியானவர் இருந்தால விடுதலை இருக்கும். அங்க கட்டு இருக்க முடியாது, அங்க கட்டுகளே இருக்காது. சோ ஆவியானவர் வந்துட்டு போகிறத, அபிஷேகமாய் நம்மேல இறங்குகிறத பெரிய பாக்கியமாய் தேவனுடைய பிள்ளைகள் எண்ணணும். அது எந்த மனுஷனுக்காகவும் தேவனுடைய ஆவியானவரை தடை பண்ணாதிருங்க. எந்த சூழ்நிலைகளுக்காகவும் தேவ ஆவியானவரை தடை பண்ணாதிருங்க. அல்லேலூயா. ஒரு நாளாகிலும் அபிஷேகத்துல நிரம்பாட்டா, ஐயோ இன்னைக்கு தேவ ஆவியானவர் எனக்குள் இல்லையே, வரலையே அப்படிங்கிற ஒரு பாரம் உங்களுக்குள்ளாய் வரணும். ஆகவே ஒவ்வொரு நாளும் ஐயா வாருங்க. ஏன் முதல் பாட்டு ஆவியானவருடைய பாடலை பாடுங்கிறோம்? இந்த பாத்திரம் வெறுமையா இருக்கக்கூடாது. அவர் உள்ள வந்து நிரப்பணும், அவர் உள்ள வந்து நடத்தணும், அவர் உள்ள வந்து அமரணும். நான் வெறுமையாய் ஆராதிக்க கூடாது. ஆராதிக்கிறவர்கள் பிதாவை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும் என்று பிதாவாகிய தேவனுடைய சித்தத்தை ஆண்டவர் சபைக்கு அறிவித்திருக்கிறார். ஆகையினால நான் பிதாவை தொழுது கொள்ளக்கு முன்பதாகவே ஆரம்பிக்கும் போதே அவர் உள்ள வரணும். அந்த அறிவு இருக்கிறதுனால தான், அந்த அறிவு என்னைக்கு வந்ததோ அன்னையில இருந்துதான் ஆரம்ப பாடலை யாரை பாடுகிறோம்? ஆவியானவரை வரவேற்கக்காக பாடுகிறோம். இது சபையோடு இது முடிஞ்சு போக கூடாது. வீட்டிலையும் நீங்க தினந்தோறும் யாரா வரவேற்கணும்? பிதாவின் ஆவியானவர், கிறிஸ்துவின் ஆவியானவர், கர்த்தருடைய ஆவியானவர், பரிசுத்த ஆவியானவரை வரவேற்கணும். அவர் வந்தா வீட்டிலையும் ஆசீர்வாதம், அவர் வந்தால் சரீரத்தில் ஆசீர்வாதம். நாம் அவரை சரியா புரிஞ்சு வாஞ்சியோடு கூப்பிட்டா அவர் வராமலே இருக்க மாட்டார். ஹல்லேலூயா. நான் ஒவ்வொரு நாளும் பல மணி நேரம் ஜெபிக்கிறதே எதற்காகனா அவருக்காக தான். உங்களுக்காகவோ எனக்காகவோ அல்ல. இதெல்லாம் ரெண்டாவது தான், எனக்காகவும் உங்களுக்காகவும். முதல்ல அவர் எனக்குள்ளாய் வரணும். எனக்கு தெரியும் அவர் எனக்குள்ளாய் இருந்தாலே என் ஊழியம் அடுத்த கட்டத்திற்கு வளரும், என்னுடைய செய்தி அடுத்த கட்டத்திற்கு போகும், என் வாழ்க்கை அடுத்த கட்டத்திற்கு போகும். என்னுடைய மாம்சத்தில் ஒன்றும் இல்லை, என் பலத்தில் ஒன்றும் இல்லை, ஆவினாலதான் எல்லாம் ஆகும் என்று வேதம் சொல்லுகிறது. இந்த அறிவு யாருக்குள்ள நிறைய இருக்கிறதோ அவர்கள் ஆவியானவருக்கு இடம் கொடுப்பார்கள். அல்லேலூயா.
தேவனுடைய ஆவியினால எல்லாம் ஆகும். அவருடைய ஆவி இல்லைன்னா ஒன்றும் ஆகாது. ஸோ அந்த அறிவு, அதற்காக தான் பல மணி நேரம் அப்பாவினுடைய பாதத்தில் அமர்ந்திருந்து நிரப்புங்க நிரப்புங்க. அப்போஸ்தலருடைய வஸ்திரத்துல கூட ஆவியானுடைய அபிஷேகத்தினுடைய நிறைவு இருந்துச்சு. வஸ்திரத்தை தூக்கி வியாதிஸ்தர்கள் மேல போடும்போது ஆமேன், வியாதி உள்ளவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டார்கள். எப்படி சாத்தியம்? அபிஷேகத்தினுடைய நிறைவு நிரம்பி வழிங்கிற அனுபவம் அந்த வஸ்திரத்திலே ஒரு பவர் இருந்துச்சு. அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், கொஞ்சமா ஜபிக்காதுங்க, அதிகமா ஜெபம் பண்ணுங்க. ஆமென். கொஞ்சமா ஜபிக்காதுங்க, அதிகமா ஜெபம் பண்ணுங்க. கொஞ்சமா ஜபிக்கிறதுல நாம் ஆவியானவரை ருசிக்க முடியாது. ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள, ஆழமான அனுபவத்துக்குள்ள போக முடியாது. அதிகாலை நேரத்தையோ இரவு நேரத்தையோ நடுராத்திரியோ ஒரு நேரத்தை தெரிந்து கொள்ளுங்க. நான் ஆவியில நிரம்பணும், ஆவிக்குள் ஆகணும், ஆவியில் அனலாகணும். கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல, அவருடையவளும் அல்ல. இதை சரியாய் புரிந்து கொண்டு இன்னும் அனலாகணும், இன்னும் அனலாகணும். நீங்க எவ்வளவு தாகமா இருக்கிறீர்களோ, நான் சொல்லுகிறேன், கடலை தூரத்திலிருந்து பார்க்கிறவர்களும் உண்டு, பக்கத்துல போய் பார்க்கிறவர்களும் உண்டு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு அனுபவத்தை நமக்கு தரும். ஆமாவா இல்லையா? எதுக்கு கடற்கரையில போய் பீச்சுக்குன்னு சொல்லி செலவு பண்ணிட்டு போறோம்? அந்த அனுபவமே நமக்கு வித்தியாசமா இருக்கும். கடற்கரைக்கு போய் கடலை பார்த்து கடல்ல காலை நினைச்சிட்டு வர அனுபவமே வேற. ஆகையினால தான் கன்னியாகுமரிக்கு போகிறோம், கடற்கரை மாவட்டங்களுக்கு போகிறோம், கடலுக்கு போகிறோம். இதெல்லாம் ஒரு அனுபவம். தூரத்திலிருந்து பார்த்தோம், இப்போ பக்கத்துல பார்க்குறோம், கால் முக்குகிறோம், அதுல குளிக்கிறோம். இது ஒரு அனுபவம். நான் கேட்கிறேன், கடலின் ஆழமும் அனுபவமும் இவ்வளவுதானா அப்படின்னு கேட்டா கிடையாது. கடல்ல போய் குளிச்சுட்டு வரவங்களும் இருக்கிறாங்க, கடல்ல போய் காலை நினைச்சிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க, அதே கடல்ல போய் முத்துக்களை எடுத்துக்கொண்டு வெளியே வருகிறவர்களும் இருக்கிறாங்க. இருக்கீங்களா? நீங்க யார்? அல்லேலூயா. பரிசுத்த ஆவியின் கடல் மிக ஆழமானது. நாம பார்க்கிற கடலை விட ஆழமானது. பரிசுத்த ஆவியினுடைய வாழ்க்கையின் அனுபவம் ரொம்ப ஆழமானது. நான் சொல்லுகிறேன், கடல்ல காலை நினைக்கிற அனுபவம் தான். கணுக்கால் அளவோடு தான் நாம இப்போ இருக்கிறோம். முழங்கால் அனுபவம் கூட இன்னும் வரல, இடுப்பளவு வரல, நீந்தி நீந்தி நீச்சலால் அனுபவம் இன்னும் வரல. எத்தனை பேர் ஆசைப்படுறீங்க? ஹல்லேலூயா. ஆழமான அன்புக்குள்ளாய் கொண்டு போங்க, ஆழமான அனுபவத்திற்குள்ளாய் கொண்டு போங்க. இது போதாது. தாகமா இருக்கிறவனுடைய வாழ்க்கை அடுத்தடுத்த 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 கட்டத்திற்கு உயர்ந்து கொண்டே போகும். கடலை வெளியே இருந்து ரசிச்சது போதும், தூரத்திலிருந்து பார்த்ததும் போதும், குளிச்சுட்டு வந்ததும் போதும். மீன் பிடிச்சிட்டு வரவனும் இருக்கிறான். கடலை ஒரு ரவுண்ட் போட்டுட்டு வரலாம் மேலாட்டுல. அல்லேலூயா. இப்போ சில போட்டிங்ல எல்லாம் போனா கடல்ல கூட்டு போவாங்க, மேலாட்டுல போவோம். சில போட்டு சில டெக்னாலஜி மூலமா கடலின் ஆழத்துல போகும். மூழ்கி கிடக்கிற டைட்டான் கப்பல் வரைக்கும் போகும். நான் சொல்லுகிறேன், ஆவிக்குரிய அனுபவத்துல கடலின் ஆழம் வரைக்கும் போங்க. அல்லேலூயா. அங்கே நீ காணாத அநேக அனுபவங்களை நீ பெற்றுக்கொள்ளுவாய். இதுவரையிலும் இல்லாத பொக்கிஷங்கள் அங்கே இருக்கிறது. கடல்ல இறங்கி முத்து குளிக்கிறவன், கடல்ல இறங்கி முத்தெடுக்கிறவனை போல பரிசுத்த ஆவியின் அனுபவத்துல நல்ல ஆழத்திற்குள்ளாய் போங்க. அல்லேலூயா. அந்த அனுபவத்துல தான் யோவான் போனார். கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்குள்ளானேன், ஆவியினால நிரப்பப்பட்டேன் இல்ல, கர்த்தருடைய நாளில் ஆவிக்குள்ளானேன். ஆவிக்குள்ளானார். அவர் ஆவிக்குள்ள போனார். அல்லேலூயா. போகும்போதுதான் 2000 வருஷத்திற்கு முன்பதாகவே 2000 வருஷத்திற்கு பிறகு என்ன நடக்கும் என்கிற அநேக ரகசியங்கள் அவருக்கு வெளிப்பட்டது. அல்லேலூயா. அந்திகிறிஸ்துவின் காலம், முத்திரைகள் எல்லாமே அவருக்கு வெளிப்பட்டது. பரலோகம், நரகம், யுத்தங்கள், கடைசி காலத்தினுடைய வெளிப்பாடு எல்லாமே அவருக்கு வந்துச்சு. அல்லேலூயா. கிறிஸ்துவை மேலாட்டுல பின்பற்றாதுங்க,
ஜெபம் மேலாட்டில் இருக்கு, அபிஷேகம் மேலாட்டில் இருக்கு, ஆவிக்குரிய அனுபவம் மேலாட்டில் இருக்கு. இதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை. கடலின் ஆழத்தில் இறங்குகிறோம், முத்துக்களை சுதந்தரிக்கிறோம். எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? வாஞ்சை இல்லாதவர்கள் அதிலையும் பெரிதானவைகளை காண்பீர்கள். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். 12 சீசர்கள் இயேசு கிறிஸ்துவோடு இருந்தார்கள். 12 பேருக்கும் ஒரே டீச்சிங் தான், ஒரே மாதிரியா தான் டீச் பண்ணார் ஆண்டவர். ஒரே மாதிரியா தான் கற்றுக் கொடுத்தார், சொல்லி கொடுத்தார், ஒரே மாதிரியா தான் நடத்தினார், ஒரே மாதிரி தான் பேசினார். ஆனா யூதாஸ் மாத்திரம் ஆழத்துக்குள் போகல. ரொம்ப நேசித்தான் பேதுரு, ரொம்ப நேசித்தான் யோவான். ஆண்டவருடைய மார்பிலே சாஞ்சு கிடந்தான். அந்த ஆழமான அன்புக்குள்ளாய் ஒரு சிலர் போனார்கள். சில யூதாஸ்கள் கடைசி வரைக்கும் போகல. ஆனா இயேசுவோடு இருந்தார்கள், பந்தி அமர்ந்தார்கள், பிரயாணம் பண்ணினார்கள், ஊழியம் செய்தார்கள். என்னத்திற்கு? நான் சொல்லுகிறேன், ஆண்டவருடைய அன்பின் ஆழத்திற்குள்ளாய் போங்க. ஹல்லேலூயா. மேலாட்டில் கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்ந்தது போதும், ஆவியின் ஆழத்திற்குள்ளாய் போங்க. இன்னும் கொண்டு செல்லுங்கப்பா, இன்னும் கொண்டு செல்லுங்க. தேவனை அறிந்து கொள்ளக்கூடிய பகுதிகள் இன்னும் நிறைய இருக்கிறது. தேவனுடைய மகிமை அறிந்து கொள்ள பகுதிகள் நிறைய இருக்கிறது. அந்த அன்பின் ஆழத்திற்குள்ளாய் கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடுவாராக. ஹல்லேலூயா. எலிசா கண்டது கேயாசியால பார்க்க முடியல. எலிசா என்ன காண்கிறார்? தன்னை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளும் ரதங்களும் பரலோகத்தின் இராணுவம் தன்னுடைய பாதுகாப்புக்காக தன்னை சுற்றி இருக்கிறதை எலிசா பார்க்கிறான். ஆனா கூடவே இருந்த கேயாசிக்கு ஒண்ணுமே தெரியல. அவன் வெளியே போய் பார்க்கிறத எதை தான் பார்த்தானா? ஐயோ, எதிரிகள் நம்மளை வளைந்து கொண்டார்கள், சூழ்ந்து கொண்டார்கள், ஐயோ நாம என்ன செய்வோம், செத்தை லேலோயா என்ன போச்சு அப்படின்னு தான் பார்க்கிறான். கர்த்தர் அவனுடைய கண்ணை திறக்கும்படி ஜெபித்தார். கர்த்தர் அவனுடைய கண்ணை திறந்தார். பார்க்கிறான். நீங்க பார்க்கிற கிறிஸ்தவம் வேற, நீங்க பார்க்க போகிற கிறிஸ்தவம் வேற. எத்தனை பேருக்கு புரியுது? இதுவரையிலும் ருசித்த கிறிஸ்துவினுடைய வாழ்க்கை வேற, இன்னியும் ருசிக்க போகிற கிறிஸ்துவின் வாழ்க்கை வேற லெவலா இருக்கும். ஹல்லேலூயா. அன்பின் ஆழத்திற்குள்ளாக கண்கள் திறக்கப்படும் போது, ஏப்பா இவ்வளோ பெரிய பாதுகாப்பா, எங்களை 2 பேரை பாதுகாக்க இவ்வளோ பெரிய சேனையை தேவன் அனுப்பி இருக்கிறார். ஆச்சரியப்படுகிறான், தைரியப்படுகிறான். அவருடைய வல்லமையை இன்னும் நாம அனுபவிக்கல. அபிஷேகத்தின் ஆழத்திற்குள் இன்னும் போகல, அன்பின் ஆழத்திற்குள் இன்னும் போகல, ஐக்கியத்தின் ஆழத்திற்குள் இன்னும் போகல. இந்த அனுபவத்துக்குள்ளெல்லாம் உங்களை கொண்டு போகிறது ஜெபம் மட்டும்தான். ஆவில நிரம்பி செய்கிற ஜெபம் மட்டும்தான் இந்த ஆழத்திற்குள் கொண்டு போகும். எத்தனை பேர் விரும்புகிறீர்கள்? ஹல்லேலூயா. இந்த 1/2 மணி நேரம் ஜெபம் முடியாது, 1 மணி நேரம் ஜெபம் போதாது. நிறைய ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. நிறைய ஜெபம் பண்ணுங்க. அன்பின் ஆழத்திற்குள்ளாய் கர்த்தர் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆவியானவர் இந்த உயிர்ப்பிக்கிற ஆவியானவராய் இருக்கிறார். அவர் உயிர்ப்பிக்கிறவர். பரிசுத்த ஆவி இல்லாம கிறிஸ்துவனுடைய வருகையில நாம உயிர்ப்பிக்கப்படும். ஆமென். இன்னைக்கு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 1 தெசலோனிக்கேயர் 4:16-17 நாம வாசித்தோம். 17 வாசிக்கும் போது, பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே இருப்போம். ஹல்லேலூயா. ஒரு காலம் வரும், மரித்தவர்களும் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். உயிரோடு இருக்கிற நாம மறுரூபமாக்கப்பட்டு அவரோடு சேர்க்கப்பட்டு என்றென்றைக்கும் அவரோடு கூட நாம இருப்போம் என்று இந்த வசனம் நம்மை போதிக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். அதே போல பாத்தீங்கன்னா எபேசியர் 1:13, எபேசியர் 1:13 நாம வாசிக்கலாம். நீங்களும் உங்கள் இரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு
விசுவாசிகள் ஆனபோது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அல்லேலூயா. பக்கம் சொல்லுகிற 264 வேதத்தின் கடைசி பகுதியில் 264 எபேசியர் 1:13 எல்லாரும் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த இடத்துல சொல்லப்பட்டு இருக்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். இப்போ பரிசுத்த ஆவியை பெறுகிற அனுபவம், பரிசுத்த ஆவியில நிரம்புகிற அனுபவம், நிரம்பி வழிகிற அனுபவம், இதெல்லாம் இருக்கிறது. இப்போ பரிசுத்த ஆவியானவரை குறித்து நாம் இந்த இடத்துல பார்த்தால், பரிசுத்த ஆவிக்குள் நீங்கள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று வேதம் எழுதுகிறது. அல்லேலூயா. நீங்க பல இடங்களில் பார்க்கலாம், அரசாங்கத்திற்கென்று ஒரு முத்திரை இருக்கிறது. வேற நாடுகளில் உள்ள அரசாங்கத்திற்கும் ஒவ்வொரு நாடுகளில் இருக்கிற ஒவ்வொரு அரசாங்கத்திற்கும் ஒவ்வொரு முத்திரை இருக்கிறது. அந்த முத்திரை ஒரு பேப்பர்ல இருக்குமேயானால் வரக்கு முன்பதாக அது சாதாரண பேப்பர், வந்த பிறகு அந்த பேப்பருக்கு வேல்யூவே அதிகம். ஆமாவா இல்லையா? நீங்க சொத்து வாங்கும்போது விற்கும்போது ஒரு பத்திரம் போடுவீர்கள். ஆமேன். அந்த பத்திரம் சாதாரண தாள் தான். என்ன தங்கத்திலேயா இருக்கு? கிடையாது, அது சாதாரண பத்திரம் தான். ஆனா ஒன்றினுடைய மதிப்பு 5000, 10,000, 30,000 எல்லாம் இருக்கு. காரணம், அதுல ஒரு அரசனுடைய முத்திரை இருக்கிறது. இல்லாவிட்டால் அந்த பேப்பர் சாதாரண பேப்பரா இருக்கும். ஆனா என்றைக்கு அரசாங்க முத்திரை அதுல வருகிறதோ அதுக்கு ஒரு பவர். இப்ப இந்த இடத்துல நம்ம வேதத்தை வாசித்தால், பரிசுத்த ஆவிக்குள், பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த பரிசுத்த ஆவியானவரை குறித்து நீங்க பார்க்கும்போது இது ஒரு முத்திரையாய் பாருங்க. பரலோகம் எல்லாருக்குமே, தேவனால் சிருஷ்டிக்கப்பட்ட எல்லா மனுஷர்களுக்கும் கொடுக்கப்படல. ஆனா மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி இருக்கிறார். யார் மேல ஊற்றுவார்? தாகமுள்ளவன் மேல ஊற்றுவார். தாகமுள்ளவன் மேல் தண்ணீரை ஊற்றுவார். எல்லாரும் மேலையும் அல்ல, ஆனா எல்லாருக்கான வாக்குத்தத்தம் தான் இது. ஆனா வாஞ்சியா இருந்தால், தாகமா இருந்தால் எல்லாருக்கும் கொடுப்பார். இந்த பரிசுத்த ஆவியானவரை இந்த கோணத்துல நீங்க அறிந்து கொள்ளுங்க. அவர் ஒரு முத்திரை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, பரிசுத்த ஆவியானவர் ஒரு முத்திரை. ஏதோ ஒரு சாதாரண தேசத்தின் முத்திரை அல்ல, பரலோக ராஜ்யத்தினுடைய முத்திரை. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்துங்க. எந்த நாடுகளுக்கும் ஆமென் இருக்கிற முத்திரைக்கும் இல்லாத ஒரு அதிக மகிமையும் கனமும் பரிசுத்த ஆவியின் முத்திரைக்கு இருக்கிறது. ஹல்லேலூயா. பிசாசின் ராஜ்யம் அந்த முத்திரையை பார்த்து நடுங்குகிறது. சாத்தான் அந்த முத்திரையை பார்த்து நடுங்குகிறான். நான் சொல்லுகிறேன், முத்திரை, நீங்க முத்திரை போடப்படுகிறீர்கள் பரிசுத்த ஆவியினால. பரிசுத்த ஆவியை பெற்ற அத்தனை பேரும் கர்த்தருக்குள் முத்திரை போடப்பட்டவர்கள். உங்க மேல பரலோகம் ஒரு அடையாளத்தை வைத்திருக்கிறது. ஹல்லேலூயா. இவர்கள் என்னுடையவர்கள். உங்களுக்கு ஒரு அதிகாரம், உங்களுக்கு ஒரு அடையாளம். பரிசுத்த ஆவி வரும்போது நாம முத்திரை போடப்படுகிறோம். இந்த முத்திரையை தான் ஆண்டவர் கடைசி நாட்கள்ல பார்ப்பார். இந்த முத்திரை இல்லாம தான் ஆண்டவரை எண்ணெய் இல்லாத, புத்தி இல்லாத ஸ்திரீகள் போய் கூப்பிட்டாங்க. ஆண்டவரே, உமக்காக ஊழியம் செய்தோமே எல்லாம் கூப்பிட்டாங்க. சபைக்கு போனேனே, உங்களுக்காக காத்திருந்தேனே, என்ன மட்டும்தானே இல்ல, என்ன இல்லையா, ஒன்னு எனக்கு தெரியாது. தேவன் பார்க்கிறது எண்ணெய் இருக்குதா, தேவன் பார்க்கிறது முத்திரை இருக்கிறதா. பிசாசு அதை தான் பார்க்கிறான். அல்லேலூயா. ஆமா, பவுல் சொல்லுகிற நாமத்தை கொண்டு அதையே காப்பி பண்ணி பவுல் அப்போஸ்தலர்கள் பிசாசை துரத்துற மாதிரி சிலர் துரத்தலாம் அப்படின்னு எழும்பினார்கள். அல்லேலூயா. பிசாசு ஒரே வார்த்தை கேட்டது, பவுலையும் தெரியும் இயேசுவையும் தெரியும், நீ யாருலன்னு கேட்டுச்சு. அல்லேலூயா. ஆமா, பவுல் பிசாசை துரத்துறதானே, அவன் சொல்லுகிற அதே நாமத்தை நாம கொஞ்சம் பேசுவோம் அப்படின்னு சொல்லி பிசாசை துரத்துக்கு போனாங்க சிலர். பிசாசு இவங்களை துரத்துச்சு. வேதத்துல நாம வாசிக்கிறோம். அதை நல்லா கவனிங்க. பிசாசு முத்திரையை தான் பார்க்கிறது. அல்லேலூயா. இந்த நாமத்தை சொல்லக்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இயேசுவின் நாமத்தோடு கூட நீ என்னிடத்துல வாரா, உனக்கு யார் இந்த அதிகாரத்தை தந்தார்?
பரலோகம் உனக்கு அந்த அதிகாரத்தை தந்திருக்கிறதா? என்ன துரத்துக்கு நீ யார்? பிசாசு அவனை துரத்துச்சு. அவன் நினைச்சான் நாமம் இருக்குதா, இயேசுவின் நாமம் இருக்கிறதே, போய் துரத்திடலாம் அப்படின்னு நினைச்சான். அல்லேலூயா. நாமம் எவ்வளவு முக்கியமோ ஆவியானவர் அவ்வளோ முக்கியம். எத்தனை பேருக்கு புரியுது? இயேசுவின் நாமம் எவ்வளவு முக்கியமோ அவ்வளோ பரிசுத்த ஆவியானவருடைய முத்திரையும் அவ்வளவு முக்கியம். ஆகவே தேவனுடைய பிள்ளைகள் புரிந்து கொள்ளுங்க, ஆவியினால முத்திரை போடப்பட வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் ஒரு முத்திரையா என் மேல இருக்கிறார். அது பரலோகம் கொடுக்கிற முத்திரை, அது பரலோகம் கொடுக்கிற முத்திரை. நான் சொல்லுகிறேன், பிரயாணம் பண்ணுகிறவர்களுக்கு சொல்லுகிறேன், ஒவ்வொரு நாளும் பிரயாணம் பண்ணும்போது பரிசுத்த ஆவியில நல்லா நிரம்பி நீங்க பிரயாணம் பண்ணுங்க. ஒவ்வொரு வாகனமும் உங்களுக்கு முன்பாக வரக்கூடிய வாகனமும், உங்களுக்கு பின்னாக வரக்கூடிய வாகனமும், பக்கவாட்டில் வரக்கூடிய வாகனமும் ஒழுங்கா ஓட்டிட்டு போவான். அல்லேலூயா. காரணம், உன் மேல ஒரு முத்திரை இருக்கிறது. எந்த ஆவியும் சேட்டை பண்ண முடியாது. அல்லேலூயா. இல்லைன்னா சில லூஸ் ஆவிகள் எல்லாம் இருக்கு, அப்படியே அங்கிட்டு வர மாதிரி இங்கிட்டு கொண்டு விட்டுருவான். வண்டிக்கு சேதம், பணத்திற்கு சேதம், நமக்கு சேதம், நம்ம நேரத்திற்கு சேதம், எல்லாத்துக்கும் சேதம். ஆனா ஆவியின் நிறைவோடு கூட, ஆவியின் முத்திரையோடு கூட வாகனத்தை ஓட்டிட்டு போங்க. ஒவ்வொரு ஆவிகளும் இந்த பரிசுத்த ஆவிக்கு முன்பதாக ஆமென் தலை வணங்கி நிற்கும். தடைகளை கொண்டு வர முடியாது, போராட்டங்களை கொண்டு வர முடியாது, தடைகளை ஏற்படுத்த முடியாது. காரணம், உன்மேல பரலோக ராஜ்யத்தினுடைய முத்திரை, பரிசுத்த ஆவியின் முத்திரை இருக்கிறது. ஒவ்வொரு ஆவிகளும் அடங்கி ஆகணும். பரிசுத்த ஆவியின் முத்திரைக்கு அவ்வளவு வேலை இருக்கிறது. ஹல்லேலூயா. சிலருக்கு அரசாங்கத்திலிருந்து ஒரு கார்டு கொடுத்திருப்பாங்க, அதில் அரசாங்க முத்திரை போட்டு சீல் வச்சு அவருடைய போஸ்டிங் போட்டிருக்கும். அந்த கார்டை சில அதிகாரிகளிடத்துல காட்டுனா அதற்கு ஒரு மதிப்பு உண்டு. அல்லேலூயா. அதற்கு ஒரு கனம் உண்டு. நான் சொல்லுகிறேன், பரிசுத்த ஆவியானவருக்கு எவ்வளோ கனம் இருக்கிறது, எவ்வளோ அதிகாரம் இருக்கிறது என்கிறதை கூட நம்மில் அநேகர் அறியல. சும்மா பரலோகம் ஒரு முத்திரையை கொடுக்காது. நாமளும் அதை சாதாரணமா எண்ண வேண்டாம். நான் வாகனங்கள் அதிகமாய் பிரயாணம் பண்ணுகிறேன், நான் அதிகமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். நான் என்னைக்கெல்லாம் ஆவியில் நல்லா நிரம்பி இருக்கிறேனோ, இங்கேருந்து மதுரை வரைக்கும் போயிருக்கிறேன். எனக்கு முன்ன வரக்கூடிய வாகனமும் பின்ன வரக்கூடிய வாகனமும் பக்கவாட்டில் வரக்கூடிய வாகனமும் அடங்கி போகிறத பார்த்துருக்கிறேன். ஏனால் அவருடைய கருத்தில் நான் அடங்கி இருக்கிறேன். அவருடைய முத்திரை என் மேலே இருக்கிறது. அவருடைய ஆவியினாலயம் பாத்திர நிரம்பி வழிகிறது. என்னைக்கெல்லாம் அந்த அபிஷேகம் குறையுதோ ஒவ்வொரு இடத்துலையும் குறுக்க கொண்டு விட்டுட்டு நிற்பான். நான் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறேன். அப்போ தான் நான் நினச்சிருக்கிறேன், இன்னைக்கு அபிஷேகம் காணாது போல, இன்னைக்கு அபிஷேகத்தில் அனல் இல்லை போல. நான் சொல்லுகிறேன், ஆவியில் அனலாயிருங்க. மொத்தாவியும் ஒத்தாவிக்கு பயப்படும். மொத்த அசுத்தாவிகளும் ஒரு பரிசுத்த ஆவியானவருக்கு பயந்து நடுங்கும். அந்த ஆவியானவர் யார் மேல இருக்கிறார்களோ அவர்களுக்கு மொத்த ஆவிகளும் வழிவிடும். தடையை கொண்டு வர முடியாது, போராட்டங்களை கொண்டு வர முடியாது, மன உளைச்சலை, மன கஷ்டத்தை, மன வேதனையை ஏற்படுத்த முடியாது. நான் சொல்லுகிறேன், போர்ல செத்தவனை விட துக்கத்துல செத்தவன் தான் அதிகம். ஆமாவா இல்லையா? போர் வறட்சியில தான் சாவுவாங்க. என்னைக்காச்சும் ஒரு நாள் இந்தியாவில் போர் வந்து கொஞ்சம் வருஷம் ஆச்சு, அதுக்கு பிறகு போர்னால மரணம் அவ்வளவா இல்லை. எங்கேயாச்சும் ஏழ்கையில சின்ன தகராறு நடக்கும், சில வீரர்கள் மறிப்பார்கள், அவ்வளவுதான். ஆனா தற்கொலைங்கிறது அடிக்கடி நடக்குது. ஒவ்வொரு மணி நேரத்திற்கு ஒரு உயிர் போகுது. இந்தியா முழுசும், உலகம் முழுசும் அதனுடைய எண்ணிக்கை அதிகம். அல்லேலூயா. சின்ன மன உளைச்சலை தாங்க முடியல. காரணம், இருக்க வேண்டியவர் இல்ல, தேற்ற வேண்டியவர் இல்ல. பரிசுத்த ஆவியானவரை குறித்து சொல்லப்பட்டு இருக்கிறது, அவர் உன்னுடைய தேற்றரவாளன். கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தி, எவ்வளவு துக்கம் இருக்கட்டும், ஆவில நிரம்பி துதிக்கும் போது உன்னை தேற்றுவார், உன்னை தேற்றுவார், உனக்கு சமாதானத்தை தருவார், உனக்கு சந்தோஷத்தை தருவார். உன் துக்கம் ஆமை சந்தோஷமாய் மாற போக பண்ணுவார். அவர் நல்லவர்.
உன் துக்கத்துல நீ மாண்டு போவதில்லை, உன் நெருக்கத்துல நீ மாண்டு போவதில்லை, உன் வேதனையில நீ மாண்டு போவதில்லை. நீ ஆராதிக்கிற தேவனுடைய ஆவியானவர் உன்னை வாழ வைத்துக் கொண்டே இருப்பார். துக்கத்தில் அவர் உன்னை விட்டு விலகுகிறவர் அல்ல. எத்தனையோ மனுஷன் துக்கத்திலேயே செத்து போயிட்டான். நோயில செத்தவர்கள் குறைவுதான், ராணுவத்தில் செத்தவர்களும் குறைவுதான், ஆனா துக்கத்தில் செத்தவர்கள் அதிகம். இந்த நிமிஷம் வரைக்கும் செத்து கொண்டிருக்கிறார்கள். வாழ வைக்கிற ஒரு ஆவியானவர் இல்லை. வேதம் சொல்லுகிறது தேற்றரவாளன். ஹல்லேலூயா. என்னை அவர் தேற்றுகிறவர், என்னை அவர் தேற்றுகிறவர். ஒருவர் தான் என்னை தேற்றுகிறவர். அவருடைய முத்திரைக்கு ஒரு வேல்யூ இருக்கிறது, அவருடைய முத்திரைக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. புரிஞ்சு கொண்டு இன்றில இருந்தாகிலும் தாகமா கேளுங்க, ஆண்டவரே நீங்க வேணும், நீங்க வேணும், உங்க ஆவி எனக்கு வேணும், உங்க அபிஷேகம் எனக்கு வேணும், உங்க வல்லமை எனக்கு வேணும். ஹல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரு முறை ஊழியத்துக்கு போகும்போது ஒரு சபையில பரிசுத்தாவின் அபிஷேகத்திற்காக என்னை அழைத்திருந்தார்கள். அப்ப நிறைய பேருக்கு விளம்பரப்படுத்தியிருந்தார்கள், இன்னைக்கு அபிஷேக கூட்டம், இன்னைக்கு அபிஷேக கூட்டம், அபிஷேகம் இல்லாதவர்களை கர்த்தர் அபிஷேகம் பண்ணுவார், விரும்புகிறவர்கள் வாங்க அப்படின்ட்டு. அன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்திருந்தார்கள் அந்த கூட்டத்திற்கு. அதுல ஒரு ஐயர்வாள் மனைவியும் வந்திருந்தாங்க. ஆமென். ரகசியமா வந்திருந்தாங்க. ஐயர்வாள் சாதாரணமா என்னை போல ஒயிட் அண்ட் ஒயிட்ல வந்திருந்தாங்க. நானும் பெந்தேகோஸ்தே பாஸ்டர் இருப்பாருன்னு நினைச்சேன். அவர் அந்த பாஸ்டருக்கு டியர் ஃப்ரெண்டு. சாதாரணமா யூனிஃபார்ம் இல்லாம வந்திருந்தார். எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஒய்ஃபும் சாதாரணமா வந்தாங்க, எனக்கு கண்டுபிடிக்க முடியல. ஆனா அவங்க வந்தது ஐயர்வாள் மேல அபிஷேகம் இருக்கிறது. அவர் தாகமா பெற்றிருந்தார். அந்நிய பாஷையும் இருக்கிறது, தீர்க்க தரிசன வரங்களும் இருக்கிறது. என் மனைவிக்கும் கிடைக்கணும்னு அவர் அழைச்சிட்டு வந்திருந்தார். அல்லேலூயா. அந்த தாகம் வெளியே சபைக்கு தெரிஞ்சிருந்தா வேலை போயிடும், ஏகப்பட்ட கேள்விகள் வரும். சபையில் உள்ள விசுவாசிகளே அங்கே போகக்கூடாதுன்னு சில கட்டுப்பாடுகள் வைப்பாங்க. அது எல்லா சபைகளும் பண்ணுகிறது தான், நம்மள்ட்டையும் இருக்கு. அப்போ ஒரு ஐயர்வாளே போகும்போது ஸ்தாபனம் ஏற்றுக்கொள்ளாது. அதையும் தாண்டி வந்திருந்தார்கள். பரலோகத்தின் தேவன் பார்க்கிறார். அன்றைக்கு அந்த அம்மாவை அபிஷேக ஆராதனை அபிஷேகிக்கும் போது, கர்த்தருடைய கிருபையினால நான் கையை வைக்கும் போது பரலோகம் அபிஷேகித்தது. ஹல்லேலூயா. பரலோகத்தின் ஆவியினால் அவர்கள் நிரப்பப்பட்டார்கள். முடிஞ்ச உடனே சாட்சி சொன்னாங்க. அப்பதான் தெரியும் இது ஐயர்வாள் அம்மா மனைவி அப்படின்ட்டு. அந்த தாகமுள்ளவன் மேல தண்ணீரை ஊற்றுவார். மாம்சமான யாவரும் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன். பாகுபாடே இல்லை. தாகமா இருங்க, வாஞ்சையா இருங்க, எல்லாருக்கும் இலவசம்தான். ஆனா நீங்க ஒன்னே ஒண்ணு செய்யணும், தாகமா அவரை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. அவர் யார், அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய மகிமை என்ன, மேன்மை என்ன, வல்லமை என்ன, அதை தான் நான் புரிய வைக்கிறேன், அதை தான் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கிறேன். சில நேரத்தில் இதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி நினைக்கலாம். இல்லையிலோயா. அதான் ஒரு ஆள் கேட்டாரா, அப்பா ஆதார் கார்டு வாங்கணும். இவர் கேட்டார், எதுக்குப்பா அதெல்லாம்? இல்லை கண்டிப்பாக வாங்கணும். இல்லை ரேஷன் கார்டு வாங்கினேன், அதுக்கு அரிசியெல்லாம் கொடுத்தாங்க, ஆதார் கார்டு வாங்கினா எதுவும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிருக்கிறாரு. இவர் சொல்றாரு, இல்லைப்பா அப்பா அது எதுக்கு வேண்டாம் அப்படின்னு இருக்கிற வயசான ஆள். சில ஆளுக்கு அதனுடைய வேல்யூ தெரியலை, அதனால் அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அதுதான் நான் ஒன்றா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இவ்வளோ மேன்மைகள் இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? பரிசுத்த ஆவியானவருக்குள் இவ்வளோ ரகசியம் இருக்கிறது, இவ்வளோ மேன்மை இருக்கிறது. எனக்கு வேணும், எனக்கு வேணும். அல்லேலூயா. எனக்கு வேணும். கடைசியா டைம் முடிஞ்சு 2 நிமிஷம் மாத்திரம் எடுத்துக்கொள்ளுகிறேன். 1 கொரிந்தியர் 12. 1 கொரிந்தியர். ஆவியானவருடைய அனுகிரகம். ஜீசஸ். ஹல்லேலூயா. வாசிங்க. 4வது வசனம். வரங்களில் வித்தியாசங்கள் உண்டு, ஆவியானவர் ஒருவரே. ஊழியங்களிலும் வித்தியாசங்கள் உண்டு, கர்த்தர் ஒருவரே. கிரியைகளிலும் வித்தியாசங்கள் உண்டு, எல்லாருக்குள்ளும் எல்லாவற்றையும் நடப்புகிற தேவன் ஒருவரே.
ஆவியினுடைய அனுக்கிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. இந்த 7வது வசனத்தை நீங்க நோட் பண்ணுங்க. பக்கம் 238, வேதத்தின் கடைசி பகுதியில் 238, அதுல 12ஆம் அதிகாரம் இருக்கிறது. அதுல 7 நீங்க கவனிங்க. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று அளிக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. சோ நமக்கு ஏதாகிலும் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கும். ஆவியானவருடைய அனுகிரகம், அவருடைய அபிஷேகம், அவருடைய வல்லமை அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று கொடுக்கப்படுகிறதா? ஹல்லேலூயா. இந்த ஆவியினால உங்களுக்கு என்ன பிரயோஜனம் வரணுமோ அந்த பிரயோஜனத்தை நீங்க அடையும்படி இந்த ஆவியானவரை பரலோகம் தந்திருக்கு. எத்தனை பேருக்கு புரியுது? உதாரணத்துக்கு, இந்த ஆவியினால எனக்கு என்ன பிரயோஜனம், நான் செய்கிற என்னுடைய ஊழியத்துக்கு என்ன பிரயோஜனமோ அந்த பிரயோஜனத்தை அந்த ஆவி மூலமாய் பரலோகம் எனக்கு கொடுத்திருக்கிறது. சோ இந்த ஆவியினால எனக்கு என்ன பிரயோஜனம்? நான் படிப்பறிவு இல்லாதவன், ஆனால் போதிக்கணும் ஜனங்களுக்கு. சோ இந்த ஆவியினால போதிக்கிற கிருபையை நான் அடைகிறேன். எத்தனை பேருக்கு புரியுது? ஒரு நாள் பிசாசின் ஆவிகளுக்கு, பிசாசின் தொல்லைகளுக்கு, சேவனை கட்டுகளுக்கு மிகவும் பயந்தவன். ஆனால் இன்றைக்கோ இந்த ஆவியினால அந்த சேவனை கட்டை உடைக்கிறவனாக மாறுகிறேன். இந்த ஆவியின் அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கு என்று அவனுக்கு கொடுக்கப்படுகிறது. உனக்கு எப்படி அது பிரயோஜனமாய் மாறணுமோ அப்படியே அவர் உனக்குள்ளாய் இருந்து மாறுகிறார். புரிந்தவர்கள் புரிந்து கொள்ளுங்கள். அவனுக்கு என்ன பிரயோஜனத்தை கொண்டு வரணுமோ அந்த பிரயோஜனமாகவே அவர் மாறுகிறார். ஹல்லேலூயா. சோ ஆவியினால நமக்கு நிறைய பிரயோஜனம். மேலையும் கீழையும் நம்ம வாசிக்கும் போது, நம்ம வாசித்தால் வரங்களில் வித்தியாசம் உண்டு, ஆவியானவர் ஒருவரே என்று 4வது வசனத்தில் வாசிக்கிறோம். 8வது வசனத்தை வாசித்தால், எப்படி எனில் ஒருவனுக்கு ஆவியினால ஞானத்தை போதிக்கும் வசனமும் வேற ஒருவனுக்கு அந்த ஆவியினால அறிவை உணர்த்துகிற வசனமும். அப்போ பிரசங்கம் சும்மா வராது, ஆவியால தான் வருகிறது. ஞானத்தை போதிக்கிற அந்த கிருபை ஆவியினால வருது, அபிஷேகத்துல வருது, சும்மா வரல இதெல்லாம். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப நான் வேலை தான் செய்யறேன், எனக்கு எதுக்கு நீங்க சொல்றீங்களா? வியாபாரம் தான் செய்யறேன், எனக்கு எதுக்கு? பிசினஸ் தான் பண்ணுது, எனக்கு எதுக்கு? படிக்க தான் செய்த, எனக்கு எதுக்கு? நீ படிக்கிறவனா இருந்தாலும் ஆவியானவருடைய அனுகிரகம் உன் படிப்புக்கு என்ன தேவையோ அதை உனக்குள்ளாய் வைப்பார். ஆகவே படிக்கிற பிள்ளையானாலும் சரி, வேலை செய்கிறவரானாலும் சரி, வியாபாரம் செய்கிறவரானாலும் சரி, எல்லாருக்கும் பரிசுத்த ஆவியானவர் தேவை. அவருடைய பிரயோஜனத்திற்கு என்று சொல்லியே அவர் உங்களுக்குள் வாசம் பண்ணுகிறார். புரிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. வாழ்க்கையில ஒவ்வொரு மனுஷனும் செய்கிற தப்பு இருக்க, அது அவனை 10 வருஷத்திற்கு பேக்ல கொண்டு போய் விடுது. நான் சொல்லுகிற ஆவியானவர் உனக்குள்ள வந்துட்டார்னா 10 வருஷத்தின் பேக்ல நிக்கிற நீ 10 வருஷத்திற்கு முன்னாடி வருவா. எத்தனை பேருக்கு புரியுது? அநேகர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவும் பொருளாதார வீழ்ச்சிக்கு நேராய் தள்ளிவிடுகிறது. அநேகர் எடுக்கிற சில முடிவுகள் எத்தனையோ பேர அவருடைய வாழ்க்கையை பின்னாடி போக பண்ணுகிறது. ஹல்லேலூயா. உதாரணத்துக்கு நிறைய சொல்ல முடியும், நேரம் இல்லை. நான் சொல்லுகிறேன், என்னுடைய பிரயோஜனம். ஒரு குடும்ப ஸ்திரீ குடும்பத்தை நடத்துக்க ஆவியானவருடைய அனுகிரகம் தேவை. அப்பதான் அந்த குடும்பத்திற்கு தேவையான அளவுக்கு தன்னை மாற்றிக்கொள்ள முடியும். கணவனை புரிந்து கொள்ள முடியாம எத்தனையோ வீட்டுல சண்டை, மனைவியை புரிந்து கொள்ள முடியாம எத்தனையோ வீட்டுல பிரச்சனை, பிள்ளைகளை பெற்றோர்கள் புரிந்து கொள்ள முடியல, பெற்றோருக்கு சொந்த பிள்ளைகளை புரிந்து கொள்ள முடியல, எத்தனையோ வீட்டில் பிரச்சனை. ஆவியானவருடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று கொடுக்கப்படுகிறது. அவர் தான் நமக்கு பிரயோஜனம், அவர் தான் நமக்கு பவர், அவர் தான் நமக்கு அதிகாரம், அவர் தான் நமக்கு வல்லமை, அவர் தான் நமக்கு வரம். இந்த அபிஷேகம் எல்லாருக்கும் தேவை. முழங்கால் படியிட்டு தேவனுக்கு முன்பதாய் தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே ஆவியானவருடைய ஆவியினுடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிறதே, எனக்கு கொடுங்க, எனக்கு தாருங்க. நீ பலகீனமாய் இருக்கிறாய், பலனடையணுமா? ஆவியானவருடைய அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்துக்கு என்று கொடுக்கப்படுகிறது. உன்னால பரிசுத்தமாய்
வாழ முடியலையா? ஆண்டவரிடத்துல கேளு, அவர் பரிசுத்தமாய் வாழ வைப்பார். கரங்களை தட்டி ஆண்டவரை ஆமென் துதிக்க ஆரம்பிப்போம், அவரை மகிமைப்படுத்த ஆரம்பிப்போம், அவரை ஆராதிக்க ஆரம்பிப்போம். வாய்களை திறந்து தாகத்தோடு கேட்பாயானார். இன்றைக்கும் பரிசுத்த ஆவியானவர் உன்மேல அக்கினியாய் இறங்கி வர ஆமென். அவர் வல்லவராய் நல்லவராய் போதுமானவராய் இருக்கிறார். ஆவியானவருடைய அனுகிரகம் அவனவருடைய பிரயோஜனத்திற்கென்று. உனக்கு வியாபாரம் எப்படி செய்யணும்னு இன்னும் தெரியல, ஆமென். தொழில் எப்படி செய்யணும் இன்னும் உனக்கு தெரியல. படிப்பை எப்படி புரிந்து படிக்கணும்ங்கிறது படிக்கிற பிள்ளைகளுக்கு இன்னும் தெரியல. ஆவியானவருடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்காக கொடுக்கப்படுகிறது. தேவஜனமே புரிந்து கொண்டு கர்த்தரிடத்தில் கேளு, உங்க ஆவியின் அனுகிரகம் எனக்கு தேவை. எத்தனையோ ஆமென் தேவையில்லாத ஆமென் காரியங்களை செய்து ஆமென் நீ 10 வருஷம் பின்னாடி போயிட்டா, உன் வாழ்க்கை 10 வருஷம் பின்னாடி போயிட்டு இன்றைக்கோ கர்த்தருடைய ஆவிக்கு உன்னை ஒப்புக்கொடு. ஒரு புது பலன், ஒரு புது பலன், ஒரு புது பலன், ஒரு புது அபிஷேகம் உன் மேல இறங்கி வருகிறது. ஆவியின் அனுகிரகம் அவனுடைய பிரயோஜனத்திற்கென்று கொடுக்கப்படுகிறது. வாங்கிக்கோ, வாங்கிக்கோ, வாங்கிக்கோ. தாகத்தோடு, தாகத்தோடு. ஹல்லேலூயா. இன்றைக்கும் பிள்ளைகள் மத்தியில உனக்கு நல்ல பெயர் இல்ல, ஆமென். மருமகன் மத்தியில நல்ல பெயர் இல்ல, மருமகள் மத்தியில நல்ல பெயர் இல்ல. உனக்கு எப்படி நடக்கணும் நீ அறிவு இல்ல, அறிவு வரல. மாம்சத்தின்படி வராத அறிவு ஆவியினால வரும், ஆவியினால் கூடும், ஆவியினால எல்லாம் ஆகும். உன்னை நடத்துகிறது பரிசுத்த ஆவியானவர் அல்லவா? நீ எதற்கு உன்னை ஒப்பு கொடுத்திருக்கிறார்? ஆவியானவருக்கு ஒப்பு கொடு. உன் பிசினஸ் அடுத்த இடத்திற்கு போகும், உன் தொழில் அடுத்த கட்டத்திற்கு போகும். ஆமென். ஹோடா ரபா ஷகடா ரபா. கரங்களை தட்டி அப்பாவை மகிமைப்படுத்து. நல்லவரே, ஹல்லேலூயா. டிவி மூலமாய் பார்க்கிற தேவ பிள்ளையை ஜெபம் பண்ணு. ஆவியானவர் அவனவருடைய அனுகிரகத்திற்காக கொடுக்கப்படுகிறது. ஹல்லேலூயா. ஆவியினுடைய அனுகிரகம் அவனவனுடைய பிரயோஜனத்திற்கென்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. பெற்றுக்கொள்ளுங்க. ஆமென். வாய்களை திறந்து வேதனையோடு, கண்ணீரோடு, தாகத்தோடு கர்த்தரிடத்தில் கேளுங்க. பரலோகத்தின் முத்திரை அது, தேவனுடைய முத்திரை அது. இந்த முத்திரைக்கு பொல்லாத ஆவிகள் நடுங்கும், பொல்லாத ஆவிகள் தலை வணங்கும். ஆமென். ஹோடா ரபா ஷகடா தரா. மகிமை, 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 மகிமை. ஹோடா ரபா லதா ரபா லபா லபா லபா. மகிமையே, வல்லமையே, அபிஷேகமே ஊற்றப்படுவதாக. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தேவை தேவா, வல்லமை தாரும் தேவா. தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. தேவை தேவா, இப்போ தாரும் தேவா. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை. ஓடா ரபா ஷகடா ரபா லதரா. நல்ல பாடி கரங்களை தட்டி அபிஷேகியும் ஆண்டவரே. ஓடா ரக ரபலா. ஆமென். பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. வல்லமை தானும் தேவா, வல்லமை தேவை தேவா, தேவை தேவா. இப்பவே நோய்கள் சுகமாவதாக, பலகீனங்கள் மறைவதாக, போராட்டங்கள் மாறுவதாக, சத்துருவின் கிரியைகள் சரீரத்தில் இருந்து அழிக்கப்படுவதாக, வியாதி வெளியே போவதாக. நல்லவரே, வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் வல்லமை, உன்னதத்தின் வல்லமை, ஆவியின் வல்லமை, அக்கினியின் வல்லமை. பொழிந்திடும் உன்னதத்தின் வல்லமையை பொழிந்திடுங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகள் மேல, வாலிபர் மேல, முதியவர்கள் மேல, பெரியவர்கள் மேல, ஊழியக்காரன் மேல, ஊழியக்காரி மேல பரிசுத்த ஆவியின் அக்கினி, பரிசுத்த ஆவியின் அக்கினி இறங்கி வருவதாக, இறங்கி வருவதாக.
பதியினங்கள் மாறுவதாக. புதிய ஞானம், புதிய அறிவு, புதிய சிந்தை, புதிய வாசல்கள் நம்முடைய பிள்ளைகளுக்கு முன்பதாக அது திறக்கப்படுவதாக. புதிய வரங்கள், புதிய வல்லமைகள் ஆமென் இறங்கி வருவதாக. தரித்திர வாழ்க்கை மாறட்டும், தடைகள் மாறட்டும், கட்டுகள் மாறட்டும், தடைகள் மாறட்டும். ஆண்டவரே உம்முடைய ஆவியினால எல்லாம் ஆகும், 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 ஆகும். இப்பொழுதே power, 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 power. அக்கினே மகிமை, 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 மகிமை எல்லா தேவ பிள்ளைகள் மேல மகிமையே. என் தேவனுடைய ஆவியானவரே நிரப்புங்கப்பா. அக்கினே புதிய கிருபை, புதிய வரங்கள், புதிய வல்லமைகள் டிவி மூலமாய் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றுக் கொள்ளுவார்களாக. நன்றி 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 நன்றி. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் அபிஷேகிக்கிறேன் ஆண்டவர். புதிய கிருபை, புதிய வரங்கள், புதிய ஆசீர்வாதங்கள், புதிய ஞானம் தம்முடைய பிள்ளைகளை ஆளுகை செய்யட்டும். கர்த்தரபடி செய்ததற்காக ஸ்தோத்திரம், கர்த்தரபடி செய்கிறதற்காக ஸ்தோத்திரம். அவனுடைய வல்லமையினால ஒவ்வொரு பிள்ளைகளையும் தொட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆசீர்வதிங்க டாடி, பெரிய காரியங்களை செய்யுங்க. எங்கள் நடுவில் வந்து எங்களை அபிஷேகித்ததற்காய் நன்றி பிதாவே. உம்முடைய அபிஷேகம் எங்களை நிரப்பினதற்காய் நன்றி. இன்னும் நிரப்புங்கப்பா. கடலளவான அபிஷேகம், கடலளவான அபிஷேகத்தை தாருங்க. ஒரு நதி அளவான அபிஷேகத்தை தாருங்க. ஆறளவான அபிஷேகத்தை தாருங்க. மானானது நீருடைய வாஞ்சித்து கதறுகிறது போல நான் கேட்கிறேன். தகப்பனே நன்றி, ஆசீர்வதிங்க. ஆராதனை பொறுப்பெடுத்து நடத்தினதற்காய் ஸ்தோத்திரம். வழி நடத்தும் பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கிய சிநேக காவலும் என்றும் என்றும் சதா காலமும் நாம் அனைவரோடும் என்னென்னும் இருப்பதாக. ஆமென், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம்.